அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் சொல்கிறேன். போவதற்கும் நான் நன்றி செய்கிறேன். ஒரு விஷயம் கூட நான் தலையை தாழ்த்து தேவ செய்திக்கு நேராக நான் பரிந்துரைக்கிறேன். பேசுகிற வார்த்தைகள் இவர்கள் பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் இவர்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பெரியமாய் வாழ கர்த்தர் வழிவாசை திறந்து கொடுக்கிறார்கள். இந்த ஜபத்தை பிதாவே ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் நான் திருப்பி குடும்பத்துக்கு தான் பேச போகிறேன். என்ன பிரதர் மறுபடியும் முதல்ல என்னன்னு கேட்டால் இது வேறு செய்தி. ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காமல் நான் பேசுகிறேன். எவ்வளோ நேரம் கர்த்தர் நடத்துகிறான்னு தெரியல. நான் பாசிக்க டைம் எக்ஸ்ட்ரா கேட்டுருக்கேன். ஆனால் சுருக்கமாக சீக்கிரமாக முடிச்சிடுவேன். என்ன செய்தி நான் நேரம் கொடுக்கலான்னு பேசும்போது நேற்று நைட்டு நானும் என் மனைவி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதனால காலை ஜபத்தில் கலந்து கொள்ள முடியல. ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட பதில் கேட்குறேன். எதுக்காகனா வசனத்தை தியானிக்க ரெண்டு பேரும் நானும் மனைவி தியானிக்கிறாங்க. நிறைய வார்த்தையில் கருத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு மணி மேலே ஆயிடுச்சு. 2 மணிக்கு வரைக்கும் நினைக்கிறேன். சரி அப்படின்னு பண்ணிட்டு என்ன பண்ணால் சரி ஓகே நடக்கும். கர்த்தர் என்ன சொன்னால் ஆதியாகமுடைய நமக்கு எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா? கர்த்தர் பூமியை படைச்சாரு, மரம் செடி கொடி எல்லாமே தெரியும். அப்போ இந்த குடும்பத்தை கர்த்தர் 2 விஷயத்த சொன்னார். ஒன்று குடும்பத்தை கட்டுகிறவன் கர்த்தர். இரண்டாவது வஞ்சிக்கிற ஆளுடையவன் பிசாசானவன். ஸோ கர்த்தர் குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர்கிட்ட இருந்து குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறோம் பிசாசு. ஸோ அதனால் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் ஏகன் தோட்டத்தை உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் 6 நாள் எல்லாம் முடிச்சிட்டாரு. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்போது 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும் போது கர்த்தர் சில விஷயங்கள் பார்க்கிறார். மனிதன் தனிமையாக இருக்கிற நல்லதாக ஒரு ஏற்ற துணிங்கிறதெல்லாம் யோசிச்சு எல்லாம் பண்ணும்போது சரி அப்போ ஆதாம கர்த்தர் உருவாக்கிட்டார். ஸோ ஆதாம உருவாக்கின பிறகு அந்த இடத்துல எல்லாமே மரம் செடி மிருகங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ ஆதாம பார்க்கும்போது ஆதாம் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்னென்ன பேர் இருக்கணும் அவருக்கு டைம் கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த ஏரியல் தோட்டத்தை சுற்றி வர்றதா இருக்கட்டும், மிருகங்களோட பேர் ஏன்னா மிருகங்கள் எல்லாம் பேசுச்சு. அப்போல்லாம் பேசுச்சு, எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிளி பேசுது, நாய் கூட பேசுது. அதனால் நிறைய விஷயங்கள் அவர் என்னென்ன பேர் வைக்கணும் மிருகங்களுக்கு அதெல்லாம் இன்னைக்கு வழக்கு சொல்லாயிருச்சு. அப்போது நான் நிறைய விஷயங்கள் அது தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் ஒரு காரணமாக கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறேன். அப்போ இப்படி நான் இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு கதை மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆழம் போன சில விஷயம் புரியாது. அதனால் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அப்போ ஆண்டவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுற ஆதாமிட்ட கூப்பிட்டாரு. ஆதாமே இந்த எல்லாமே இருக்கு பார்த்தியா, நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ சந்தோஷமாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள ஒரு முறை இருக்குது. என்ன இருக்குது? நம்ம குடும்பத்தை கட்டணும். இவங்க தனியாக இருக்கிறான், தனியாக இருந்தாலும் இவங்க பாட்டு மிருகத்தோடு சுற்றிட்டு இருப்பான். இவங்களுக்கு ஒரு குடும்பத்தை கட்டணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆதாம் பயந்து நித்திரை உருவாக்கி விழா எலும்புல இருந்து ஆண்களுடைய விழா எலும்புல இருந்து தான் தேவன் ஏவாரை உண்டாக்குறாரு. அப்போ ஒருத்தர் கூட சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னன்னா நம்ம கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு நீதிமொழிகள் சொல்லுது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவன் அறிவை பெறுகிறானா. அதை துன்மார்க்கம் அவமானப்படுத்தினாலும் அவனுக்கு அவலட்சணம் வரும்னு வசனம் சொல்லுது. அதனால் சில காரியங்கள் பேசும்போது நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சில அண்ணன் கொடுக்கும்போது அதுக்குரிய ஸ்தானத்தை அதுக்குரிய மகிமை நாங்கள் கொடுக்கணும். அதனால் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. என் மனைவிலாம் எனக்கு ரொம்ப பர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. எப்போ உங்கள் இஷ்டம் போல பேசு, போன வாட்டி நான் சொன்னேன் என்ன காட்டி கொடுத்துறாரு இல்லை சொன்னேன். அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல பேசு. ஆனால் மற்றவங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஒரு சந்தோஷமாக பேசுகிறதுனால ஸோ அதுதான் நான் இப்போ பேச போகிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஆதாம் விழாவில் எடுத்தாங்க. அப்போ விழாவில் ஏவாள் வந்தாங்க. ஸோ ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டார். யாருக்கிட்ட? ஆதாம் கிட்ட சொல்லிட்டார். அப்போது இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்? யாருக்கா தெரியுமா?
யார்கிட்ட சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதாமுக்கு வெரி குட், சூப்பர். அது எந்த இடத்துல சொன்னாலும் பார்ப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எப்படி சொன்னாலும் வாசிங்க, 17ஆம் வசனம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். என்ன சொன்னாரு? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ இந்த இது சொல்லும்போது ஏவல் இருந்தாங்களா இல்லையா? இல்ல. வெரி குட். ஏன்னா ஏவல் படைக்கப்படல. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து செய்யும் போது அங்க சர்ப்பம் இருந்தது இல்லையா? உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ சர்ப்பம் இருந்தது. அந்த சர்ப்பம் தான் சாத்தான்னு ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா? புரியல, சொல்லுங்க. ஒன்றும் பைபிள் சொல்ல, இது பைபிள் சொல்லி தானே. யாரும் நான் ஒன்றும் திட்டவா போகிறேன், நமக்கு ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் தெரிஞ்சது எனக்கு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான் இது. அப்போ சாத்தானுக்கு இருக்கிறான்றது ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது, காது சரியாக கேட்காது. சொல்லுங்க. தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, உங்களோட சத்தியமா ஆதாமுக்கு தெரியாது. ஏன்னா மிருகங்களை படைச்ச ஆண்டவர் அது சாத்தான் தெரிஞ்சிருந்தான்னா தான் மனைவி கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த வித்தியா அவங்க இருக்கிறான் உசாரம் அவங்ககிட்ட நம்மளை கெடுக்கிறதுலேயே இருப்பான் அவர் கூட்டம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அப்போ தெரியாதனால அவன் என்ன சொல்கிறான்னா, ஏவார்கிட்ட வரும்போது ஏவார்கிட்ட என்ன சொல்கிறான்? ஆண்டவர் என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னார். நம்ம தோட்டத்தில் எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன் ஆண்டவர் வந்து தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட வீட்டில் இருக்கிறோம், சில தேவையில்லாத பொருள் என்ன பண்ணுவோம்? பரன் மேலே போடுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் வீடு இருந்தால் அதை பின்பக்கம் போடுவோம். நடு ஹாலில் நம்ம வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை தோட்டத்தின் நடுவில் வச்சாங்க யாருக்கா தெரியுமா? எனக்கு வெளிப்படுத்த நான் சொல்கிறேன். ஓகே, சும்மா கேள்வி நீங்கள் டென்ஷன் ஆகிடுங்க. அப்போ எனக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினாரா? இது வந்து என்னன்னா கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடக்க வேண்டிய ஒரு போட்டியை கர்த்தர் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. நம்ம எல்லாருமே பரீட்சையில் எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து நேர்த்து நடந்துட்டு போகணும். நம்ம கற்றுக்கணும். நமக்கு இவ்வளோ தான் நம்ம எப்போது இதுக்கு மேலே நம்ம படிக்க வேணாம்னு தாட் நமக்குள்ள வரக்கூடாது. இதுதான் பிசாசான நம்மளை வஞ்சிக்கிறான். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நான் கர்த்தர் நடுவில் வச்சு சாத்தான கர்த்தர் அந்த போட்டியை வந்து கர்த்தர் என்ன பண்ணுற, நீ உனக்கு தைரியம் இருந்தால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சொல்கிறேன், என் பிள்ளைங்களை நீ தொட்டு பாடுறான்னு ஆண்டவர்னு சொல்கிறேன். நான் என் சைடில் சொல்கிறேன், தொட்டு பாடுறான்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பிசாசு பார்க்கலாம் அப்படியா? ஆனால் ஆண்டவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்து காலையில் என்னப்பா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்? வீட்டு வேலைலாம் செய்வோம். அதுமாரி ஆதாம் என்ன பண்ணுவான்? காலையில் போகிறான், தோட்டத்தை சுற்றி பார்க்குறான், ஏவாள் கூட போகிறான், தோட்டத்தை சுற்றி பார்க்குறான், ஏவாள் கிட்ட ரகசியங்கள் சொல்கிறான், கர்த்தர் என்னென்ன பேசினாருன்னு சொல்கிறான். அதனால தான் கர்த்தர் கணவன் மனைவி ஐக்கியத்தை ரொம்ப விரும்புகிறார். ஏன் இப்போ கூட நம்ம ஏன் கணவன் மனைவி ஐக்கியத்தை ஜெபிக்கிறோம்னா, பிசாசான நம்ம குடும்பத்தை வஞ்சிக்கிறான். இது கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரிவினையை ரொம்ப கொண்டு வரோம். உங்களுக்கு உதாரணம் சொல்ற, கோர்ட்டுக்கு போனோம்னா 75% கிறிஸ்தவர் தான் விவாகரத்து நிற்கிறாங்க. இதுக்கு பெந்தகோஸ்து 50%. அப்போ இது இன்னமும் நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். அது கர்த்தர் சொல்றாரு, இந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணுமானா, நான் வந்து கொஞ்சம் என் லைஃப்ல நடந்த கர்த்தர் ஏன் நான் வந்து ஆவியானவர் சொல்றேன்னா, நம்ம ஆவியானவரை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நிறைய விஷயம் கர்த்தர் நம்ம சொல்லிக் கொடுப்பாரு. ஆஸ் எ டீச்சரா எப்படி ஸ்டூடெண்ட் சொல்லி தராங்களோ அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம சபையில இப்போ சாத்தான் இருக்கிறானா இல்லையா? இல்லையா? யார் சொல்லுங்க? கைராஜா. ஓகே, நீங்க சொல்லுங்க, இருக்கானா இல்லையா? சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க. இருக்கிறான். வெரி குட். ஏன்னா யோபு புத்தகத்தை நம்ம பார்க்கணும். தேவ சமயத்திலே இருக்கிறானா? எல்லா சமயம். அப்ப ஆவியானவர் இங்க இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. அப்ப 2 பேருமே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், இப்ப ஜெகன் பிரதர் வந்து பேசிட்டே இருக்கிறாருன்னா ஆவியானவர் சொல்றாரு, மகன வார்த்தையை கேளு, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு காதுல அந்த தாட்டு கொடுப்பார், சிந்தனை கொடுப்பார். ஆனா பிசாசு என்ன பண்ணா, பாத்தியா நேற்று தான் வந்தான் இந்த மனுஷன், நம்ம இத்தனை வருஷமா இங்க இருக்கிறோம், நமக்கு பிரசங்க வாய்ப்பு கிடைக்கல, இவன் பார்த்தா இவன் நேற்று வந்து உங்களை வந்து எப்படி பேசினா இப்படி தான் மைண்டை டைவெர்ட் பண்ணுவான். அப்போ நம்ம என்ன பண்ண, நிதானிக்கிற அந்த பகுத்து அறிகிற அறிவை நம்ம வந்து தேவனுக்கு கேட்டு பண்ணி போடணும். என் லைஃப்ல என்ன நடந்தது அப்புறம் சொல்லிடுறேன். அப்போ வந்து ஏவாளும் சரி ஆதாமும் சரி இருக்கிறாங்க. அப்போ 2 பேருமே அது சாத்தான்னு தெரியாது. அப்போ ஒரு நாள் அவன் சாத்தான் பார்த்துட்டே இருக்கான். ஏன் தெரியுமா? சாத்தானுக்கு வந்து அவன்கிட்ட நம்ம கூட வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் சாத்தான் அப்படி கிடையவே கிடையாது. அவனுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா கிளவராக அடிப்பான் அவன். அதில் நீங்கள் தப்பவே முடியாது, நாமளும் தப்ப முடியாது.
அப்போ அவன் பார்க்குறான் எவ்வளோ, அப்போ அவன் பார்க்குறான் ஆண்டவர் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. எப்பவும் அவங்க ஆதாம் எவ்வளோ உலகிட்டே வராரு, பேசுகிற சாயங்கால நேரத்தில் பகல் குளிர்ச்சலில் வராரு, சொல்கிறாரு. அது சொன்ன பிறகு ஆதாம் வந்து மனைவிட்ட பேசுகிறான், எல்லாம் பேசுகிறான். பேசின பிறகு ஒரு சின்ன கேப் கிடச்சிது. எப்படி? ஆதாமை விட்டு ஏவாள் என்ன பண்ணுறான், தனியாக சுற்றி பார்க்க போகிறான். அப்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். கடைசி அடிப்படை கடைசி வார்த்தை சகல தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அது 3 வசனம் படிக்கலாம். தப்பா சொல்றீங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்லுங்க. கரெக்ட். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று கரெக்ட். அப்போ வந்து சர்ப்பம் வந்து சாத்தான்னு ஏவாளுக்கு தெரியாது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, ஏன்னா எல்லா மிருகமும் பேசும் இல்லையா, அப்போ இதுவும் பேசும்போது இவனுக்கு சாத்தானுக்கு தெரியாது, இவன் வஞ்சிக்கிறவனுக்கு தெரியாது. அப்போ ஏவாள் என்ன சொல்றான்னா, அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான், முந்தின வருஷம் என்ன கேட்கறான்னா, தேவன் வந்து உங்களை பார்த்து சகல கனிகளும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோன்னு கேட்பான். ஆனால் இதில் என்ன சொல்லப்படுது, அவன் வந்து பர்டிகுலர் ஜீவன் கனியை புசிக்க வேண்டாம் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவன் நம்மளுடைய மைண்டை என்ன கொண்டு வருவானா, அந்த ஒரு பர்டிகுலர் பற்றி பேச டைரக்டாக அடித்தோம்னா அவன் என்ன பண்ணா உஷாரன்னு தெரியும், அதனால சுற்றி வருவான். அப்போ சாக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த கனி புசி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் புசிங்க, நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள் தேவர்களை போல் ஆகுங்க. இந்த வசனம் நான் யோசிச்சு என்ன இப்போ அப்போ தேவராஜ்யத்தில் லூசிபர் இருக்கும்போது அவன் ஒரு ஆராதனை, அவன் நிறைய பேர்கள் இருக்கு, விடிவெளியின் மகன், ஆராதனை வீரன், ஆகாய தூதர், பல பேர்கள் இருக்கு. நான் நோட் பண்ணி தான் சொல்ல, நீங்கள் படிச்சுக்கணும் வீட்டில் போயிட்டு. அப்படி இவ்வளோ பேர் இருக்கும்போது அவன் தேவனிடத்தில் என்ன நினைக்கிறான், நான் அவரை போல் ஆவேன் அப்படின்னு அந்த கான்செப்ட் அவங்கள வந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, பூமியில கீழே தள்ளிட்டாரு. இதே வார்த்தையை அவர்கள் பிள்ளையாகிய ஆதாமிட்டு பிசாசு சொல்றான். என்ன சொல்றான், நீங்க அவரை போல வருவீங்க, தேவர்களை போல ஆவீங்கன்னும் போது என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆசைய வார்த்தை காட்டுவான். இதுதான் பிசாசோட. இப்போ லோன்ல எடுக்க பண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, இந்த வீடு வாங்க சூப்பராக வாங்க அப்படி இருக்கலாம். ஆனால் லோன்ல மாற்றும் போது தான் தெரியும் பிரச்சனை என்னன்னு. அப்போ இந்த மாதிரி அவன் என்ன பண்றான்னா, இல்லை நீங்க தேவர்களை போல வருவீங்க அப்படின்னு. அப்போ அவ்வளோ நாளாக வந்து அந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தா ஏவாளும் ஆதாமுக்கும் அந்த மரம் இருந்து தெரியும், அந்த பழத்தை இருந்து தெரியும். ஆனால் அன்னைக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏவாள் கண்களுக்கு எப்படி தெரிஞ்சாது, ஒரு கவர்ச்சி, அந்த பழம் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சான், ஒரு கவர்ச்சியாக இருந்துச்சான். அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன சொன்னா, அதை புசிக்கணும்னு தோணுச்சான். அப்போ அவள் எடுத்து என்ன பண்ணுறா, புசிக்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்றது, நீ அதை புசிக்கும் நாளிலே. அப்போ ஏன் ஏவாள் சாகல, அவள் புசிச்சா இல்லையா? அப்போ நான் டவுட் நமக்கு வருது இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஏன் அப்படி இப்போ இங்கே சொல்லணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், ஒரு பாவம் வந்து கர்ப்பம் தரிக்கணும்டா, கர்ப்பம் தரிச்சா தான் மரணத்தை பிரிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் குடிக்கிறாருன்னா குடிச்சோடனே சாக மாட்டார். அவர் நல்லா குடிச்சு அந்த லிவர்லாம் பாழாக்கப்பட்டு மரணத்துக்கு நேரம் போகும்போது தான் ஒரு நடிகர் கூட நீங்கள் புலம்பிட்டுருக்காரு. எவ்வளோ சொன்னாங்க நான் கேட்கல, குடி வேணான்னு சொன்னாங்க நான் கேட்கல, இன்னைக்கு அவர் லிவர் பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு நேரம் போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி காரியத்தை வந்து பிசாசான வஞ்சிக்கும்படியாக சொல்லும்போது ஸ்ரீயார்கள் என்ன பண்ணிட்டா, ஏமாந்துட்டா. அப்போ ஏமாந்த பிறகும் அவங்க என்ன பண்ணாங்க, நேராக தன் கணவனுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து சாப்பிட்டுங்க கணவனுக்கிட்ட ஏன் கொடுத்தாங்க, கர்த்தருடைய பார்வையில் கணவனும் மனைவியும் ஒரே சரீரம், மனுஷனுடைய பார்வை தான் வேற வேற. அப்போ என்ன பண்ண, ஒரே சரீரத்தை கொடுக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரியுது நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பதான் தான் நிர்வாணி என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், பாவம் செய்வதை வஞ்சிக்கப்பட்டார். ஒருத்தர் கூட சொன்னாங்க, ஆதாமும் ஆண்டவர் தான் வந்து பாவம் செய்யல, ஏவாள் பாவம் செய்யல. ஏவாள் பாவம் செய்தார் என்று பைபிளில் எதுவும் சொல்லப்படலை. எனக்கு தெரிஞ்சவர் யாருன்னு சொல்லுங்க, அவர் வஞ்சிக்கப்பட்டால் தான் இருக்கு. இப்போ நான் ஒருத்தரை ஏமாத்துறேன்னா அப்போ தப்பு ஏமாத்தானே. இப்போ பாஸ்டர் என்ன ஜெகன்றது அவங்க பாவம் அவங்கள்ட்ட ஏமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏமாத்துற போய் நம்ம எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அது போல தான் வந்து வஞ்சிக்கப்பட்டால் ஏவாள். அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்படும் போது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ திருப்பி ஆண்டவர், இதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா டெஸ்ட் வச்சா பசங்க ஃபெயில் ஆவாங்க. ஆனால் இன்னொரு அட்டம் கர்த்தர் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தார். என்ன ரெடி பண்ணி வச்சிருந்தாரு, தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி எல்லாருக்காகவும் அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளால் வீடு பண்ணுறது செகண்ட் பார்ட்.
அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவர் சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க நிர்வாணம் உணர்ந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, ஐயோ அப்போ சாத்தான் வந்து சாத்தான் சர்ப்பம் வந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ திருப்பி தேவர் வரும்போது என்ன சொல்றாருன்னா, நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்கும், நான் நிர்வாணி என்று நான் பயந்து என்ன பண்ணுறேன், ஒளிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அவருக்கு தெரியும் யார் சொன்னா, உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யாரும் கேட்கல, உனக்கு நிர்வாணி என்று யார் சொன்னார்கள். அப்போ அந்த ஒருமையில சொல்றாரு, யாரு, சர்ப்பத்தை குறித்து ஆண்டவர் நல்லது சொன்னார். அப்போ என்ன சொன்னாரு, ஆதாம ஆண்டு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சொல்லணுமா இல்லையா. அவர் என்ன பண்றாரு, ஏவரை டார்கெட் பண்றாரு. என்ன சொல்றாரு, நீர் படைத்த இந்த ஸ்திரீனால தான் படைத்த கொடுத்தா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன யோசிப்பாரு, பாய் இந்த 2 பேரும் ஒன்றா தான் நான் படித்தேன், 2 பேரும் ஒரே சேரமாக தான் நான் பார்த்தேன், நீ மட்டும் ஏன் உன் பொண்ணு படிய போடுற, அப்படியே ஒரு கான்செப்ட் வரும். நான் ஏன் செய்யல சொல்கிறேன். அப்படி வரும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, ஆதாம் சொல்லும்போது ஒரு வகையில் பார்த்தா உள்ளேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சொல்லும் போது அப்போ ஸ்ரீகாரனுக்கு என்ன ஆகிடுச்சு, பயம் வந்துச்சு, என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் சர்ப்பம் என்ன வஞ்சிச்சதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 3 கான்செப்டும் கர்த்தர் என்ன பண்ணாரு, 3 பேருக்கும் கர்த்தர் தண்டனை கொடுக்குறாரு. என்ன கொடுத்தாரு, மன்னிப்பும் உண்டு, அதே நேரத்தில் தண்டனையும் உண்டு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் மன்னிப்பாருன்னு சொல்லிட்டே சில ஊழியர்கள் வந்து காலத்தை கடத்துறாங்க. அப்போ விசுவாசிக்கு வந்து தண்டனைன்றது மறந்து போகுது. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சாரு, போலீஸ் பிடிக்கிறாங்கன்னா சரி கோவத்தில் அடிச்சா தண்டனை உண்டுமான்னு சொல்றாங்க. அப்போ அந்த கான்செப்டை தான் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, கூப்பிட்டாரு, ஒருத்தர் கூப்பிட்டாருவா, ஆதாம் நீ வந்து அவரோட பேச்சு கேட்டல, ஆனால் நீ பூமிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்போ நீ பூமிக்கு போகும்போது நீ வேலை செஞ்சு படிச்சுதான் சாப்பிடுறாரு. 2வது ஸ்திரீ கிட்ட சொல்றாரு. ஸ்திரீ கிட்ட என்ன சொல்றாரு, உனக்கு வந்து கர்ப்ப வேதனை அதிகமாக்குறாரு. இந்த விஷயம் ஏவாளுக்கு தெரியுமா தெரியாதா, தான் கர்ப்பம் அடையணும்னு ஏவாளுக்கு தெரியுமா தெரியாது, சொல்லுங்க, தெரியாது. கரெக்ட். ஏன்னா அந்த கான்செப்ட் அங்கே இல்லை. கர்ப்பம் என்பது ஒரு இதுவே கிடையாது, தெரியாது யாருக்குமே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்போ யோசிக்கிறா, கர்ப்ப வேதனை உண்டாக்குன்னு சொன்னாருன்னு சொல்லி. அப்போ திருப்பி என்ன ஆகிப்போச்சுன்னா, அடுத்தது சர்ப்பத்துக்கு போறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்தை வந்து நீங்க அந்த அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் நேரம் சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய வயிற்றினாலே என்ன சொல்ல தவறுந்து போயிட்டாரு. ஏன் அந்த இடத்துல வந்து கர்த்தர் சபித்தாரு. இப்போ நம்ம எல்லாருக்குமே பாம்பு எப்படி போவோம், 3 தானே போவோம். அப்போ அந்த இடத்துல ஏன் கர்த்தர் சபித்தாரு, கர்த்தர் எழுதுறாரு, பாம்புகளுக்கு கைகளும் கால்களும் அப்போ இருந்தது. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் இது வந்து இதோட எலும்பு கூடு வந்து லண்டன் மியூசியத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. அப்போ கர்த்தர் சபித்த உடனே சர்வத்தில் கர்த்தர் தண்டனை கொடுக்குறாரு. சபித்த உடனே கைகளை கால்களும் பெருக்கப்பட்டு ஊர்ந்து போகுது. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து குடும்பத்தை கட்டினா எப்படி இருந்தது, குடும்பத்தை கட்டும்போது அவங்க வந்து எனக்கு தோட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு நிலைமை என்ன ஆகி போச்சு, பூமிக்கு வராங்க. பூமிக்கு வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, ஏவால ஒரு கணவன் மனைவி அறிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஏவாள் என்ன பண்றா, கர்ப்பவதி ஆகிறாங்க. கரெக்டா. அப்போ ஏவாளுக்கு என்ன தாட்டு உண்டாச்சுன்னா, கர்த்தர் முதல்ல என்ன செஞ்சார், கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்ப இருக்கிற பெண்கள் கலந்துரை கர்ப்பம் என்ன, அப்ப அந்த ஒவ்வொரு மாசமும் வந்து உடல்ல மாற்றங்கள் என்ன வரும் பெண்களுக்கு தெரியும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் ஏவாளுக்கு வரும்போது அவங்களுடைய தாட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ கர்த்தர் சொன்னாரு நீ சாகவே சாவாயின்னு, அப்ப இதுதான் போல இருக்கு, ஐயோ நம்ம செத்துருவோமா, நம்ம உடல்லாம் மாற்றங்கள் நிறைய வருது, வயிறு உப்புது, முகம் வீங்குது, எல்லாமே இப்படி போகுது. அப்போ அவங்க என்ன நம்ம மரணமா இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ண கைவிடுறாரு. ஏன்னா கர்த்தர் வந்து 15 காலத்தில் நேர்த்தியை செய்யறது இல்லையா. அப்போ அவர் என்ன பண்றாரு, இவங்க பூமிக்கு தள்ளுனாலும் அவர் என்ன பண்றாரு, அவங்க 2 பேரையும் கர்த்தர் போஷிக்கிறார். அப்ப ஏற்ற நேரம் வரும்போது கர்ப்ப வேதனை படுறாங்க. யாரு, தேவர். அப்போ கர்ப்ப வேதனை பட்டு பிள்ளை பெறாங்க. பிள்ளை பெறும்போது தான் சொல்றாங்க, அந்த வசனத்துல வந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் கடைசியில கர்த்தரால் ஒரு குமாரனை நான் பெற்றேன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு தாய் செய் பிறக்கும் போது அவங்களுக்கு தொப்பல் கொடி இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதை கட் பண்ணணும். அப்போ அதை கட் பண்ணுறதுக்கு யாரும் ஏவாலை கட் பண்ண முடியாது, ஏவாளுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ ஆண்டவரை இடையே வந்து பிரசவம் பார்த்து ஏவாளுக்கு கட் பண்ணி தாயும் மகனும் பிரித்து அப்போ இதை வந்து ஆதாம் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து காயம் பிறக்கிறாரு. காயம் தான் வந்து மூத்தருக்குல ஆவேல் பிறக்கிறாங்க. அப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த இதுலையாவது பிள்ளைங்களை வந்து கர்த்தர் நடத்துவாருன்ற போது யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த வஞ்சிக்கிற ஆவி அந்த வித்து இவங்களுக்குள்ள வந்ததோ அதே கான்செப்ட் தான் வந்து யாருக்கு வருது, காயனுக்கும் ஆவேலுக்கு வருது. அப்போ
ஆபேல் வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கிறான். காய்க்கு என்ன பண்ணுறான், பயிர் வகைகள்லாம் வந்து தனக்கு அந்த வஞ்சிக்கிற அந்த இது எப்பவும் கூட வந்துட்டே இருக்காங்க. இன்னும் வரைக்கும் அந்த வஞ்சிக்கிறாய் வந்துட்டே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், என்ன பண்ண தேவனுக்கு வந்து வஞ்சிச்சு அதெல்லாம் பண்ணுறான். அப்போ என்ன இப்போ வந்து ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு. இதனால அவன் கோவப்படுறான். அப்போ தான் முதல்ல பூமியில் பாவம் வந்து என்ன வந்தது, காயின் ஆபேலும் கொலை பண்ணுறான். ஸோ இதை வந்து பாவம் வந்துடுச்சு. அப்போ இந்த 2 பேரும் மனசு அப்போ காயின் கேட்குறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், மனத்திருந்ததில்லை, நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறான், என்னை எல்லாம் கொண்டுடுவாங்க. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஒரு அடையாளத்தை போட்டு அவனை அனுப்பிச்சிட்டார். ஸோ இப்போ யாதான் ஏவாருக்கும் குழந்தை இல்லை. காயின் ஓடி போயிட்டா ஆபத்து போயிட்டான். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆதாமையும் ஏவானையும் பரிசுத்தப்படுத்தி இன்னொரு 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, தேவசாயலாய் ஒரு மனுஷனை பெற்றேன், அவர் தான் சேத். அந்த சேத்து கோத்திரம் தான் நம்ம எல்லாருமே. சரிங்களா? அப்போ இப்படியாக கர்த்தர் வந்து குடும்பத்தை கட்டும் போது எவ்வளோ சந்தோஷம் சமாதானம் இருந்ததோ, அந்த இடத்துல பிசாசுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக ஆகும். அப்போ அதுக்காக தான் சொல்றது, நம்ம ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அது பாஸ்டர் சொல்லுக்கு நேரத்தில் வந்துருங்க. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது, நேரம் உங்கள் அப்பாவை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு வாரமாக நீங்கள் வந்து ஒரு கணவர் வந்து வேலை செய்கிறாரு, ஏதோ பாண்டிச்சேரி ஏதோ ஒரு ஊரில் இருக்காரு, சனிக்கிழமை தான் அவருக்கு சனி லீவ் கிடைக்கும்போது குடும்பத்தை பார்க்கணும். அவர் எப்படி ஒரு சந்தோஷமாக என்ன பண்ணுவார், பிள்ளைகளுக்கு பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு போவார். அப்போ அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அப்போ நீங்கள் அவரை பார்க்காம நீங்கள் மற்ற காரம் குறித்து சிந்தனை குறித்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அப்போ அவர் பார்ப்பார், என் பிள்ளைக்காக நான் ஆசையாக வரேன், அந்த ஆசீர்வாதத்தை அவன் வந்து இழந்து போகிறாங்க. இதுதான் வந்து கர்த்தர் நமக்கு அந்த ஆவியில் உணர்த்துறார். நாம் வந்து ஆவியில் அனலாக இருக்கணும், இல்லையே ஆவியில் பியூராக இருக்கணும். எப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி நான் உலகத்துக்கும் ஒரு கால் இருப்பேன், ஆவியானருக்கும் ஒரு கால் இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். அதனால நமக்கு நஷ்டங்கள் தான் அதிகமாக வரும். ஏன் நஷ்டங்கள் வருது, நாம தான் வந்து அவனுக்கு அலோவ் பண்ணுறோம், அந்த வஞ்சிக்கிறாக நம்ம அலோவ் பண்ணுறோம். அப்போ அலோவ் பண்ணும்போது நமக்கு பல சூழ்நிலையில் நமக்கு வேதனைகள் வரும். எனக்கு கூட சில நேரத்தில் வந்து ரொம்ப துக்கமாக இருக்கும். எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு எங்களோட குடும்பத்தை பற்றி தெரியாது. அதில் ஒரு சிலர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்ன வேலை செய்யணும்னு கேட்பாங்க. எங்களுக்கு வந்து ஒருத்தர் 52 லட்சம் ரூபா தரணும். எவ்வளோ? 52 லட்சம் ரூபா தரணும். போன வாரம் அச்சன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, பரிபூர்ணேஷ் பற்றி பேசுகிறார். இது நான் முன்னாடியே அவங்களுக்கு நான் மன்னிச்சிட்டேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன். ஆனாலும் அந்த மன்னிச்சிட்டாலும் ஆனால் மற்ற வேலை உங்களை சொல்ல பழைய சமயம் கேட்பாங்க, என்ன இப்படி இருக்கீங்க, 52 லட்சம் விட்டுட்டீங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு. நான் அவங்களுக்கு என்னென்னா கோர்ட்டுக்கு போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும், 30-40 வருஷம் ஆகும். நாங்கள் வந்து என்ன பண்ணால் கர்த்தாவை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, எங்களை ஏமாத்துறாங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அவரோட வாழ்க்கையில் பல இழப்புகள் வந்தது. ஆனாலும் அவர் வந்து என்ன சொல்ல தரேன் தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர இன்னும் வரைக்கும் தரலை. ஆனாலும் கர்த்தருக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இப்போ நான் எனக்கு 52 லட்சம் வந்து நான் என்ன பண்ணுவேன், சொந்தமாக வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், இழந்தது எல்லாத்தையும் திருப்பி பண்ணுவேன். அப்போ என் மனைவிக்கு நிறைய பிள்ளை நிறைய. ஆனால் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்கன்னா, நீ ஆண்டவரத்தில் இருந்தீங்கன்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உனக்கு நல்ல வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும். நீங்கள் நல்லா யோசிக்கல, ஆண்டவர் பூமியில் வந்து ஊழியம் செய்யும்போது ஆண்டவருக்கு சொந்தமாக ஒரு கழுதை இருந்துச்சா? என்ன அமைதியாக இருக்கீங்க? இல்லை. ஏன்? ராஜாதி ராஜா அவர் பிறக்கும் போது அவருக்கு என்ன வந்தாங்க, பொன் வெள்ளி தூபரெல்லாம் கொண்டு வந்தாங்களே, அப்போ ராஜா தானே. என்ன ஆச்சு, கர்த்தர் வந்து ராஜா வந்து தாழ்மை. அதாவது எனக்கு சில நேரத்தில் வந்து எனக்கு சொல்லணும் பாருங்க, எனக்கு பொங்கல்னால பிடிக்காது. பொங்கல்னால ஏன்டா இந்த பொங்கல் எவனா கண்டுபிடிச்சாப்போ செம்ம கடுப்பாகும். அப்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு என் மனைவியுடைய அக்கா வந்து ஒரு நாள் பொங்கல் கொண்டு வந்தாங்க. அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாது, அவன் நல்லா வெண்பொங்கல் நெய் எனக்கு பொங்கலே பிடிக்காதுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ சொல்லாத தம்பி, நான் அது கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுவேன் எனக்கு தப்பா சரி. அப்போது நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து அட்மினாக ஒர்க் பண்ணேன். அப்போது ஆடிட்டிங் நடக்கும்போது காலையில் 6 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டு பசி எடுத்துருச்சு. எங்கள் ஆஃபீஸ் எடுத்தால் ஒரு ஹோட்டல் இருக்குது. சரி பசி எடுத்துருச்சு, என்ன பண்ணி நம்ம சாப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு வந்து கேட்குறேன். போய் ஹோட்டலில் கேட்டேன். ஹோட்டலுக்கு தெரிஞ்ச ஒரு எதுக்கு ஆஃபீஸில் போய் கேட்டு உட்காரப்பா என்ன பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்ல முடியுமா, சூடாக பொங்கல் இருக்குன்றாங்க. ஏன்னா யாரும் 7 மணிக்கு இட்லி இருக்கு மேலே என்ன பொங்கல் இருக்கா, இன்னைக்கு எல்லாம் தெரியல, மாதம் லேட்டாக வந்து பொங்கல் தான் இருக்குது. எனக்கு பயங்கர பசி, முடியல. பசியாக இருக்கிறவனுக்கு பழைய சோறு கூட என்னது பிரியாணி தான். எனக்கு பொங்கல் பிடிக்கல. இல்லை ஆண்டு நான் பொங்கல் சாப்பிட மாட்டேன். அவர் ஆண்டு ஆளுநர் வளர்த்துற சாப்பிடு, பசிக்கு சாப்பிட்றாரு, எது கிடைக்குது சாப்பிடு.
இல்லை நான் சாப்பிட மாட்டேன், கண்ணில் கண்ணீர் வருது, பயங்கர கோவம் வருது. அவன் பார்த்தா அந்த பையனானா எனக்கு ரொம்ப டீப் ஃப்ரெண்டு, படுவாங்க 3 பொங்கல் ஒரே தட்டை வச்சு கொண்டாந்து வச்சுட்டான். எனக்கு பொங்கலே பிடிக்காதுன்னா 3 பொங்கல் கொண்டாந்து வச்சுக்கிறேன், முடியல. ஆனால் ரொம்ப பசினா வச்சு சாப்பிடுவேன். கட்சியில் நான் ஆக்கிட்டே சாப்பிடுவேன். ஏன்னு சொல்றேன்னா கர்த்தர் சொல்றது, நான் என் பிள்ளை எல்லாருமே என்னன்னா வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். நான் வாழ்ந்துட்டே தான் போவேன்னா அது என்னுடைய எனக்கு பெரியமான இருக்க மாட்டாடா. முதல்ல தாழ்மையை கற்றுக்கணும். இன்னைக்கு பிளாட்பாரத்தில் போய் பாய் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தூக்கம் வரும், 5 ஸ்டார் ஹோட்டல் பெட்டில் இருக்கிறதா உங்களுக்கு தூக்கம் வரும். இதுதான் கிறிஸ்தவோட வாழ்க்கை. இங்கே அநேகர் என்ன சொல்லி தராங்கன்னா வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வீடியோ காமிச்சார், அது ஊழியக்காரர் சார், நீ கடனுக்கு நீ ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தனா பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சீக்கிரத்தில் கொண்டு போயிடுவார் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே. சீசர்கள், தேவனுக்கு ஊழியம் பண்ண சீசர்கள் எல்லாரும் எப்படி செத்தாங்க? ரத்த சாட்சியாக மறைச்சாங்க. யாராவது காரு பங்களா அந்த காலத்தில் ஒரு கழுத்தை வச்சாலும் பெரிய பணக்காரன் யாருக்கே இருக்குதா? இல்லை. பவுல் சொல்றாரு, நான் தரித்திரத்தான் இருக்கிறேன், ஆனால் நான் மனசாரங்களை வாழ்த்துறேன், அது ஆசீர்வாதமாக போகும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆசீர்வாதம்னா நகை, பொண்ணு, பொருள், இதெல்லாம் ஆசீர்வாதம். ஏன் நான் உங்களுக்கு பேசுறேன்னா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த காலத்தை பேசுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவார். நீங்களுடைய வசனம் நீங்கள் பிரசங்கம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம கர்த்தர் எல்லாம் என்ன சொல்றேன்னா, நம்மளை எதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை எதுக்கு தெரிந்து கொள்ளாரு? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் கர்த்தர். அப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம சிறு கூட்டம் தான் இருக்கும், ஆனால் பெரும் கூட்டம் விஆர் மகன் இருக்குது. கரெக்டா? நம்ம சிறு கூட்டம், ஆனால் நம்ம கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும். அப்போ அந்த நேரத்தில் சினிமா பார்க்குறதோ உலக பிரகாரமும் போகிறதோ அது நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்படின்னா ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சாரு, அவர் உலக பிரகாரமாக இருப்பார், எல்லாமே இருப்பார். ஒரு நாள் அவருக்கு தான் நான் வண்டியில் வரேன், வண்டியில் கரெக்டாக போலீஸ்காரன் மடக்கிறான். அவர் கரெக்டாக தான் வந்தார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் போலீஸ்காரன் மடக்கிறோன்னே டாக்குமெண்ட் எல்லாம் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் சொன்னார், நீ ஓவர் ஸ்பீடில் ஃபைன் கட்டிட்டு போட்டார். அங்கே ஓவர் ஸ்பீடே கிடையாது. அப்போ ஃபைன் கட்டிட்டு என்ன பண்ண அவர் சொன்னார், நான் ஜெகன் பிள்ளைங்களுக்காக பர்த்டே செய்யதான் ட்ரெஸ் கொண்டு அவங்க மறுபடியும் 1500 கொடுக்கணும் சரி. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, நமக்குள்ளே சில வஞ்சிக்கு நம்ம கேப் கொடுத்தோம்னா பிசாசான ஒரு ஆசீர்வாதம்னு திருடுவதற்கு அவங்களுக்கு திறமையான ஆளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், உலகத்தை நோக்கி ஓடவே கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வயநாடு பிரச்சனைக்காக நம்ம பார்த்தோம், எவ்வளோ அழுகும், நானும் அழுதுட்டேன் என்னாண்டு வரேன். அப்போ ஆகிய உணர்த்தினாரு, நீ இதெல்லாம் பார்க்குறீங்க, ஒரு மிருக நாய் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் அனுப்பிச்சுனாங்க, நாய் தலை மட்டும் தான் அது உயிரோடு இருக்குது, அதையே நான் காப்பாற்றணும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பாருன்னு சொல்லி எத்தனை குழந்தை கைப்பற்றி அனாதையாக்கப்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த வீடு எனக்கு அனுப்பிச்சாங்க. அப்போது எத்தனை இளம் தாய்மார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்தாங்க. போன வாரம் அச்சம் சொன்னாரு, கேரளா பசங்க மோசமானவங்களா? நம்மளை சும்மா ஒரு என்கரேஜ் பண்ண சொல்லுங்க, யாரும் மோசமானவங்க. இந்த காட்சி என்னை ரொம்ப அசைச்சிச்சு. யாருமே தெரியாது, ஏதோ ஒரு குழந்தை, அந்த இளம் தாய்மார்கள் ஒரு 20-30 குழந்தை நீங்கள் சரியாக தெரியுது, அத்தனை பேருக்கும் அந்த இளம் தாய்மார்கள் பால் கொடுத்தாங்க. அப்போ கர்த்தர் சொல்லு, இவங்களாம் நான் போஷிக்கிறேன்ல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், யோவான் 10:10 யாரை எடுத்து வாசிங்க. தெரிஞ்சு அப்படியே சொல்லுங்க, வாசி நம்ம சொல்லுங்க. சூப்பர். ஆனால் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, ஆண்டவரே வயநாடு ஆட்சி, ஆண்டவரே இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தீவிரமான சம்பவம் கொல்கட்டாவில் நடந்தது. அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். எவ்வளோ ஒரு பாவமான உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம் எவ்வளோ. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவனை ஒரு என்ன சொல்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறோம். காலத்தில் வரோம், ஜாலியாக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இதுலையும் என்னையும் கருத்தை எழுதி தெரிஞ்சு கொண்டாங்கன்னா, ஆண்டவர் எருசலேம் வீதிகளில் சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது கர்த்தர் என்ன சொன்னார், ஸ்ரீகளை பார்த்து, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். நாம் என்ன பண்ணுறோம், வயநாட்டுக்காக அழுகிறோம், கொல்கத்தாவில் நடந்த பொருளுக்காக அழுகிறோம். இது நான் தப்பு சொல்ல வரல, வசனத்தை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ அவர் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக நம்ம செலுத்தணும். இன்னொரு ஒரு சின்ன பையன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன பையன் பேர் ஜோயல் மாட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், வீடியோவில் சின்ன பையன் தான். அவன் சொல்கிறான், இந்த ஆண்டவரை விபச்சாராக இவர்கள் ஓடுவதாக. ஒரு விபச்சாரம் என்ன தெரியுமா, நீங்கள் இதுதான் மிஞ்சின நீதிமான கற்றுக் கொடுங்க. சிறு பிள்ளைகள் என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணுமோ, ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்துக்குள்ள நல்லா படித்து பாஸ் ஆகணும், ஆங்கிலம் வளரணும். அவங்கள்கிட்ட போய் விபச்சாரம் ஓடுவதாக, ஆண்டவரே குடிகாரம் ஓடுவதாக, இதெல்லாம் நம்மளுடைய வேலைகள், நம்ம செய்யணும். நம்ம யாரையும் குற்றப்படுத்தல, விளக்கங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கொள்ளாங்க, உங்களுக்கு இருக்கும்.
அப்போ நம்மளை வந்து கர்த்தர் என்ன சொன்னா, நீ இதுக்கு இடம் கொடுக்காத, சாத்தானுக்கு இடம் கொடுக்காத. சாத்தா எப்படி வரும்னு தெரியாது. நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பா அம்மாலாம், சாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று கருப்பாக வருவான், ஒரே உங்களை வந்து பயமுறுத்துவான். ஆனால் சாத்தான் கருப்பு கிடையாது. அவன் எவ்வளோ அழகான தெரியுமா? அவனை போல ஒரு அழகான ஆள் யாருமே கிடையாது உலகத்தில். எதுக்கு ஆண்டவர் பழமொழி சொல்றோம், அழகு ஆபத்து எதுக்கு சொல்றோம்? கர்த்தர் வந்து ஒவ்வொரு ரகசியத்தை நம்ம வச்சு நம்ம பைபிளை திறந்து படிக்கணும். சில விசுவாசிகள் வந்து படிப்பாங்க, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஊழியர்கள் அப்படி இருக்க முடியாது. கர்ப்பவேதனை பண்ணணும். நாங்கள் நேற்று நைட்லேருந்து நான் அதாவது பாரு, என் ஒய்ஃப் வந்து இன்னைக்கு வந்து என்னை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இல்லை நீங்கள் பேசுங்க பார்த்தோம்னா அது அவங்க தவறாக நினச்சக்கூடாது, யாரும் டீச்சரும் சொல்லாது. இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, சின்ன சைபிள் சிஸ்டம் டீச்சர். இப்போ அவங்களுக்கு கிளாஸ் வந்து ஒரு 40 பேர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 30 மார்க் எடுக்கிறவங்க யாரு, 40 மார்க் எடுக்கிறவங்க யாரு, 50 மார்க் எடுக்கிறவங்க யாரு, எல்லாமே தெரியலையா? ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 30 மார்க் எடுக்கிறவங்க ஒரு தனியாக ஒரு கவனம் போகும். அவன் இன்னும் ஒரு 5 மார்க் எடுத்துக்கானா அவன் பாஸ் ஆகிடுவான். அதுதான் வந்து ஒரு டீச்சர். இப்போ அதனால வந்து ஒரு சிலர் சொன்னாங்க, ஏசியா வந்து ஆன்லைனில் ஜபிச்சுட்டு வந்தோம். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, யூதாவுக்கு விரோதமாக போன 65 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சவரன் கத்தி வருவாங்க. இல்லை, ஆண்டவர் வந்து 9ஆம் அதிகாரத்தில் வந்து சொன்னார், ஏசியா சொன்னார், நீ தேவனை பரீட்சை பார்க்காத யூதா, ஒரு அடையாளத்தை கேளு. டக்குன்னு 10ஆம் வசனத்தை பார்த்தோம்னா கர்த்தரை கேட்குற நீ வந்து ஒரு அடையாளத்தை கேளு. இந்த 2 வசனத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ரகசியங்கள் என்ன இருக்கு? 2 ராஜாக்களை போனீங்கன்னா தெரியும். அப்போ யூதா இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சண்டை வரும்போது யூதா என்ன பண்றான்? அசிரிய ராஜாவை போய் கேட்கிறான். அந்த அசிரிய ராஜா யாரு? விக்கிரகத்தோட ஒரு ஆளு. அந்த தீ மிதிக்கிற காரியம், பிள்ளைகளை தீ மிதிக்கிற காரியம் அங்கிருந்து தான் இந்த வீட்டு நம்ம வந்துட்டு இருக்கு. அப்ப கர்த்தருக்கு விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ அவன் யூதா ராஜா என்ன பண்றான்? நீ என்னை ஜெயிச்சு குடிச்சிட்டுனா நான் வெகுமானம் தருவான். அப்போ யாரை நம்பி நம்ம கொடுக்குறோமோ அவன் தான் நமக்கு விரோதமா எழும்பி நிற்பான். தாவீது சொல்றாரு, என்னோடு உட்கார்ந்து அப்பம் புசித்தவனும் தன் குதிகாலை தூக்கினான். அப்போ நம்ம ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம், பேசுகிறோம், நம்ம வாய்ப்புலாம் அழைச்சி விட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து டீச்சராக வந்து சில காரியங்கள் சொல்லணும். ஒருத்தவங்க வந்து சாரி பார்த்து மகன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க, ஏரியா ஜெபம் பண்ணாரு. இல்லை, அது வந்து சூனியம் மேலே பற்றி பேசுறது. இது வந்து நம்ம நீங்கள் நினைக்கக்கூடாது. ஐயோ ஜெகத்தில் என்னப்பா கேள்வி கேட்கறது ஒரு இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த லெவல் போக முடியும். நீங்கள் பாஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்க முடியும். உங்களை பார்த்து கர்த்தர் வந்து ஸ்திரீகளை தான் ரொம்ப விசேஷமாக நேசிட்டார். அவர் மறித்து யாருக்கு முதல்ல அவர் வெளிப்பட்டார்? ஸ்திரீகளுக்கு தான். அப்போது நீங்கள் என்ன பண்ண, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்கவே கூடாது. சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எல்லாரையும் நம்ம என்ன பண்ணால் ஆவியில் அதிகமாக வளரணும். அவர் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஓடு பிடிப்பாரு, எவ்வளோ தூரம் ஓடு, ஆனால் முடிவில் ஏன்றதை நீ வருவ. நாங்கள் எப்பவுமே சபைக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கணுமோ நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க, அவங்க பிள்ளை நான் நிறைய வாட்டி பார்த்து ஓடுவோம் விளையாடுவோம். அன்னைக்கு பார்த்து நான் வருஷம் பாட்டு வரும்போது அந்த பிள்ளை வந்துட்டு என்னை பார்த்துட்டு எனக்கு என்ன தெரியல, திடீர்னு நான் வந்து உங்களை வந்து இந்த பொய் சொல்லி கர்த்தர் பேசினது நிச்சயமாக ஆக ரொம்ப இடைப்படுவார் நான் நம்புறேன். என்னுடைய காரியங்களை கர்த்தர் எப்படிலாம் செஞ்சாருன்னு இப்போ 2 நிமிஷம் உங்களை சொல்கிறேன் நான், சரிங்களா? அப்போ என்ன ஆச்சு போச்சுன்னா, அந்த பிள்ளை வந்து என்னை பார்க்கணும். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லி தூக்குறேன். அப்போ நான் கை நீட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணால் சின்ன வந்து கூப்பிடுறேன்னா என்னை காட்டணும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வந்து தூக்குறேன். நான் தூக்கி வந்து அவன் நேரம் சாஞ்சிட்டான். பிள்ளை உடம்பு வந்து சூடாக இருந்துச்சு. அப்போ ஆண்டு சொல்லி ஜோம் பண்ணுறேன். அப்போ நான் அப்படியே ஆடினா அந்த பிள்ளை ஜோம் பக்கத்தில் என் மனைவி கையை வச்சு ஜோம் பண்ணுறேன். நான் சொன்ன ஆண்டு இந்த பிள்ளையை உங்களுக்குள்ள வளர்த்து கொடுங்க, இந்த பிள்ளையை வளர்க்குறது இந்த காரியம். ஏன்னா அந்த பிள்ளை மட்டும் சின்ன வயசு நானும் இருந்தேன், வெளியாக இருந்தேன். அப்போ நான் சொன்ன ஆண்டு இந்த பிள்ளையை கரெக்டாக நீங்கள் வளர்த்து கொடுங்கப்பா, இந்த பெற்றோருக்கு நீங்கள் ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த பிள்ளை நல்லா உங்களுக்கெல்லாம் வயதுக்கும் வாழட்டும், நல்லா கற்றுலாம் இந்தமாரி நான் ஜோப் பண்ணி அப்புறம் அவன் போயிட்டான். இந்த மாதிரி தான் யார் இருந்தாலும் டெய்ஸி அந்த பிள்ளைக்கும் நாங்கள் ஜோப் பண்ணுவோம். எல்லாருக்கும் நாங்கள் ஜோப் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஜோப் பண்ணோம். ஒரு சில ஸ்பெஷல் ஜோப்னு வந்து கற்றுக் கொடுப்பாரு. நம்மள வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் சில தூங்கும் போது யாராவது ஒருத்தர் கற்றுக் ஒரு மகத்தை காமிச்சாலும் டக்குன்னு ஜோப் பண்ணிடுவோம். நம்ம அதுதான் நம்மளுடைய. ஏன்னா நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டுகள் என்ன பண்ணோம், விலைக்கு ஓடும். நம்ம என்ன பண்ணுறோம், கேலி கிண்டல் பண்ணுறோம். அப்போ வசனம் சொல்லுது, நீ உன் கட்டுகள் வலுத்து போகாதபடி பரியாசம் பண்ணாதுப்ப. நமக்குள்ளே நாமளும் நம்ம ஆசை வந்து தடையாக இருக்கோம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் என்னென்னா வஞ்சிக்கிற ஆகிகள் தான். நீங்கள் எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது, வஞ்சிக்கிற ஆகிட்டு நீ கவலைப்பட. ஆனாலும் நான் உங்க கூடயே இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு,
உலகத்தில் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன். அதெல்லாம் நீங்க இன்னும் ஆளுக்கு அழகா இருக்கணும். ஏன்னா வெதுவெதுப்பா இருந்தாலும் நமக்கு கஷ்டம். அப்ப நம்ம ரசிக்கப்படாம இருந்திருக்கலாமே, ஞானம் சொல்லிதான் வந்திருக்கலாம். எதுக்கு கர்த்தர் நம்ம பேர் சொல்லி அழைச்சிருக்காரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்ம ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாமளே தடையா இருந்தோம்னா கர்த்தரால கிரியை செய்ய முடியாது. அதற்கு நாம ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. பிசாசு வஞ்சிக்கிறவன் வருவான். நான் தான் நிறைய விஷயம் சொல்றேன். நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதே வரும். கணவன் மனைவிக்குள்ள வெப்பம், மானம், சூடு சொல்லி இருக்கவே கூடாது. ரெண்டு பேருமே கை பிடிச்சி ரெண்டு பேரும் பயங்கரமா இருக்கணும். யார் வந்தாலும் நீங்க உங்க கணவனை விட்டு கொடுக்க கூடாது, உங்க மனைவி விட்டு கூடாது. இப்ப எப்படி ஆவியானவர் சொல்லுவாருன்னா, என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஜோப் பண்ணிட்டு எனக்கு வந்து ஈபி பில் வந்து கட்டி ஆகணும். 6000 ரூபாய் கட்டணும். நாளைக்கு காலையில் வந்து ஈபி கட்டி ஆகணும். அப்புறம் இன்னைக்கு ஜோம் பண்ற ஆண்டவரே என்ன பணங்கள் இப்போ பணம்லாம் பிளாக் ஆகி போச்சு, கையில் காசு இருக்குன்னா ஜோம் பண்ற ஆண்டவரே என்னப்பா இது இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஃபோனில் வந்து ஒரு நம்பர் சொல்றாரு, சார்லி. அவர் போய் பேசுறாரு. ரொம்ப வருஷம் சொல்றேன். அப்போ நான் அவர் கால் பண்றேன். கால் பண்ண அவர் சொல்றாரு, நான் பிரேயர் இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் நான் கால் பண்ணுறேன். அப்புறம் நான் திருப்பி ஜோம் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணி சொல்றாரு, பிரதர் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியல, கர்த்தர் உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்கள்கிட்ட பேச சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் கதை எல்லாமே நடந்த சம்பவம் தான். இந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போங்க. அப்போ வந்து நான் ஜோம் பண்ண அப்புறம் சொல்கிறாரு, இல்லை பிரதர் நான் கேட்குறேன், பிரதர் எனக்கு வந்து 6000 ரூபாய் ஈவி கட்டணும். ஆனால் அவர்கிட்ட நான் கேட்குறேன், 100 ரூபா வேணும். 100 ரூபா. அப்போ திருப்பி சரின்னு சொல்லி ஜோம் பண்ணுறேன். திருப்பி நான் ஜோம் பண்ணுறேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். இல்லை பிரதர் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ பிரச்சனை மாட்டிருக்க, எவ்வளோ வேணும்னு கேட்டார். பண பிரச்சனை என்ன சொல்லுவோம். அப்போ நான் சொல்கிறேன் 1500 ரூபா கொடுங்க அப்படின்னு. திருப்பி போகிறாரு, திருப்பி வர்றாரு. ஆண்டவர் வந்து நம்ம படுற கஷ்டத்தை ஒருத்தர் மூலமாக நமக்கு செய்யறாங்கன்னா அவன் இஷ்டப்பட்டே இருப்பார். அவன் வெக்கப்படுறான், அவன் கூச்சப்படுறான், அவனால சொல்ல தெரியல, அவன் என்கிட்ட முறையிடுறான். நீ போய் கேளுன்னு ஆண்டவர் அனுப்பார். அப்போ அவர் பிரதர் சொன்னாரு, அப்போ நான் சார் எனக்கு கடைசியாக 3000 கொடுக்க போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா எனக்கு 6000 ரூபாய் தேவை, ஆனால் நான் 3000 கேட்டேன். சரி வந்தார், வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணார், பேசணும், ஆளுநர் காலையில் பேசணும். என் மனைவி அப்போ வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு பேசணும். பேசிட்டு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. அப்போ அவர் ஜோம் பண்ணுறார். ஜோம் பண்ணி கையில் ஒரு கவர் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன கேட்டேன், 3000 ரூபாய் கேட்டேன். அவர் வந்து பணம் எண்ணி கொடுத்துருந்தாரு, 3000 தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுற, கவர் வெயிட் கவர் வச்சுட்டு, இந்த பிரதர் கர்த்தர் வந்து உங்ககிட்ட 6000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு சொன்னார். இதெல்லாம் நான் வந்து ரொம்ப அழைக்கணும். நீங்கள் இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஜெகன்பதற்கு மட்டும் செய்வாருன்னு கிடையாது, எல்லாருக்கும் தான் செய்வாரா. அப்போ நான் பார்த்தேன் 6000 ரூபாய். அது என்ன, இதுதாண்டா நான் தாண்டா உங்கள் அப்பா, இதனால நான் வந்து நான் நேசிக்கிறேன், நீ வந்துட்டு உலக பிரகாரமாக ஓடாத, உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு என் குடும்பத்தில் எவ்வளோ பேர் என்ன மட்டும் என் கருத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, சில காரியம் நமக்கு வந்து என்ன நினைக்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், நம்ம மாயமானமே இருக்கக்கூடாது. நம்மளை ஏமாற்றத்துலேயே நிறைய கூட்டங்கள் இருக்கான். ஏன் வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஏன் சொல்லுது. நீங்கள் நிறைய யூடியூப் எடுங்க, யாரை பார்த்தாலும் பணக்குழு கத்தற்குழு குழு 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 குழுன்னு சொல்லி என் மனைவியோடைய தாலியை விற்று நான் டிவி ஊழியத்தை கொடுத்துருக்கேன். போதுமா? டிவி ஊழியர்கள் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் நான் ஆசிரியருக்கு பழையிலையே. அப்போ ஒரு நாள் என் மனைவி மூலமாக கத்தர் பேசினார். நான் அழுகுறேன், என்னடா நான் இவ்வளோ நல்லது பண்ணேன், டிவி ஆண்டவர் தானே கொடுத்துருக்கேன். அப்போ என் மனைவி கேட்டாங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா என் தாலியை விற்று நீ போய் ஊழியத்தை கொடுன்னு சொன்னாரா? தேவ சன்னிதியில் என்ன சொன்னேன், பாடுகளும் தாய்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கட்டணத்தாரே நீயே அறுத்துன்னு போய் ஆண்டவர் கொடுத்துட்டு நீ என்ன சொல்ற, ஆண்டவரே ஏன்டா ஏன்? அப்போ இந்த நம்ம வந்து தவறு ஏற்றுக்கிறோம். அப்போ நான் உடனே கோவப்பட முடியுமா? யாரை பார்த்து கேட்க, நான் ஆம்பளை இல்லை. அப்போ என் மனைவி பேச உலகத்தை ஆமாப்பா நான் பண்ணி தப்பு தான், இனிமேலும் நீ வந்து நடந்துப்பா. அப்போ 6000 ரூபாய் இப்போ சொன்னப்போ மறுநாள் ஈவிகளை கட்டேன். ஈவிகள் கட்ட பிறகு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆவியில் பேசுகிறார், ஈபி கார்டை பாருங்க. திருப்பி பார்த்தா பில்லு வந்து 6000 கட்டி போனால் 5000 பார்த்தா பில்லு பிரிண்ட் ஆயிருக்கு. என்னடா 5000 ரூபா பிரிண்ட் ஆயிருக்கு, அஞ்சு திருப்பி ஓடுறேன். லைனில் கூட ஆஃபீஸ்க்குள்ள பாருங்க, சார் என்ன சார் 5000 ரூபாய் நான் 6000 கொடுத்துருக்குறேன், இது 500 நோட்டு இருக்குது, 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. என்ன சார் நான் சொன்னார், பிரதர் இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் பணம் தான், இது நீங்கள் எப்போ வேணால் கட்டலாம், எதுக்கு இப்பயே கட்டுறீங்கன்னு. அப்போ அந்த 1000 ரூபாய் கொண்டு போய் கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, இப்போ வீட்டுக்குரிய காரியங்களை பாருங்க. நிறைய விஷயங்களை கர்த்தர் உங்க கூட இடைப்படுறாரு. நான் நிறைய பேர் எல்லாருக்கும் நான் ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கர்த்தர் சொல்றாரு. எனக்கு கூட ஒரு இன்டர்னி கால் சொன்னேன்னா நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க, இவர் ஏன்டா இப்படிலாம் பேசுறாரு. இல்லை, ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கு நடந்த விஷயத்த நான் சொல்லும் போது
நீங்கள் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய ஒழிக்கார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒழிக்கார் வச்சுக்கோங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வராரு வச்சுக்கோங்க. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆவியில் இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. அவர் வராரு, வந்துட்டு உங்களை பார்த்து ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிட்டு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சிஸ்டரை பார்த்தோம், பிரதரை பார்த்து சொல்கிறாரு, நான் ஜோம் பண்ணும்போது ஒரு கருப்பு உருவம் உன்னை விட்டு போச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்க? சும்மா தான் கேட்குறேன். திடீர்னு உங்களை பார்த்து உங்கள் உடம்புல நான் சொல்கிறேன், சோபா சிஸ்டர் உடம்புல கருப்பு உருவம் போச்சுன்னு கூடுங்க. ஏன்டா ஒரு ஏன் இந்த மாதிரி ஏன்டா இப்படி அழையிறீங்க கேட்கும்போது அது வந்து ஆவியில் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ ஆவியில் இருக்கும்போது என்ன பண்ணோம், சரி சரி ஊழியக்காரி நம்ம வந்து சொன்னார், நம்ம எப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ புறா போல கபடாட்னா எது தப்பு கிடையாது, ஆனால் சர்பத்தை போல கேள்வி கேளுங்கிறாரு. அப்போ என்ன பற்றி என்ன ஒருத்தர் அதுதான் சொன்னார். என் மனைவிக்கு தெரியும் வந்து ஜோம் நான் அப்போ தான் வந்து என்னோடய சிடி பாட்டெல்லாம் வந்து ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சு ஆவியில் வர கற்று நிறைய வருஷம் பேசிட்டு இது பண்ணி வர ஒருத்தர் வந்துட்டு ஜோம் பண்ண நாங்கள் யார் அதுதான் வந்து சொல்கிறது, எல்லாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. அவர் வர வந்தோடனே பிரதர் ஜோம் பண்ணாங்க. சரி ஜோம் பண்ணி ஆண்டவர் பிரதர் ஜோம் பண்ணி சொன்னார், பிரதர் நான் ஜோம் பண்ணேன், உங்ககிட்ட ஒரு கருப்பு உருவம் போச்சு. சரி எனக்கு ரொம்ப காடாயிடுச்சு. சரி நம்ம கேள்விக்குன்னு சொன்னார், நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கேன். எனக்கு நான் கேட்ட பிரதர் நிஜமாக சொல்லுங்க கருப்பு உருவம் தான் ஆச்சு, ஏன் சிவப்பு உருவம் இருக்கக்கூடாதா? சரி ஓகே கருப்பு உருவம் தான். நான் என்ன கேட்டேன், பிரதர் நல்லா சொல்லுங்க உண்மையாக இப்போ காம பிரதர் நான் கர்த்தரை வெளிப்படுத்தணும் அப்படியா? போன உருவம் ஆம்பளை உருவமா பொம்பளை உருவமானு கேட்குறது தப்பா தப்படியா? அப்போ ஒருத்தருக்கு வந்து உருவம் போகுதுன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார்ல, இதுமாரி தான் போய் வந்து அதோட அவர் போனவர் தான். நான் கேட்டேன், அப்பா பொம்பளை உருவம் போச்சா ஆம்பளை உருவம் போச்சா? பொம்பளை உருவமாக இருந்தால் சந்தோஷப்படுவேன், ஆம்பளை உருவமாக இருந்தால் கோவப்படுவேன். அவனும் போயிட்டாரு, அதோட போய் இன்னை வரைக்கும் வரல. ஏன்னு சொல்கிறேன், இதுதான் நம்மளை வஞ்சிக்கிறதுனே சில பேர் என்ன பண்ணுவோம்னா வருவான் வந்து ஒன்று வந்து வேதனைப்படுத்தி திடீர்னு வருவான். அதாவது ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிப்போம் ஆண்கள் என்னடா அது வராமல், ஆனால் அவங்க வெளியே போகும்போது சில பல சிந்தனைகள் இருக்கும். அவங்க யோசிச்சுட்டே போவாங்க, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. அவங்க ஸ்திரீயான ஒரு வீட்டில் என்ன பண்ணோம், அவங்க கணவருக்காக நீங்கள் முழங்கால் பண்ணணும், ஒரு பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால் பண்ணணும். வீட்டில் கணவர் இருக்காங்களா, உடனே நான் வேலைக்கு போகிறேன் நீங்கள் என்ன வீட்டில் சும்மா தானே சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற தொழிலை கொடுத்துருக்காரு. நீ சரவணா ஸ்டோரில் போய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாற்ற முடியாது. அதனால உங்களுக்கு இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பழைய சோறுனா பழைய சோறு தான், நாளைக்கு உங்களுக்கு பிரியாணி தான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நான் வந்து மனைவி பரிமாணம் தான் பேசுகிறேன். நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. உங்கள் 2 பேரை தவிர யாரும் இருக்கக்கூடாது. எல்லாம் அப்போ கேட்பாங்க, ஆவியில் நம்ம கூட என்ன கேட்பாங்க, உங்களை பார்க்கும்போது நம்ம சோபா சிஸ்டர்கிட்டயோ இல்லை சுரேஷ் கிட்ட ஜோம் பண்ணால் நம்ம ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு வரும். அப்படி தான் என்னோட வாழ்க்கையிலும் நிறைய பேர் வருவாங்க.